கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவாடா விஜயகாந்த். குறிப்பாக தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர். மான தமிழர் நிலத்தை விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை நீட்டி நிக்கிறதுக்கான நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேளப்பை மக்களாடா. ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா என் மனைவி கூட அருமையா சொன்னாங்க. சிரிக்காதீங்க, நான் மறந்துடுவேன் என்ன பேசுவேன்னா அப்போ விட்டுருவேன். நான் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன், நீங்க கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. கூட்டத்துக்கு வரவங்கள ஊசி நூலோட வாங்க, நான் பேசுறத கோர்த்து நீங்க புரிஞ்சுக்கிறேங்க. நான் சும்மா என்ன சொல்லுவாங்க எல்லாம், நான் வந்து கோபப்படுறேன்னு சொல்லுவாங்க. நான் முடிவு என்ன வேணாலும் நீங்க சொல்லிட்டு போங்க. தமிழர்னா ரெண்டு பேர் தான். ஒன்னு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள், என் அன்புக்குரிய இலங்கை தமிழர்கள். இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு என்னைக்குமே இருக்கிறாங்க. அதனால நான் என்னைக்குமே வந்து தமிழர்கள் நலனுக்காக நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறவன். அதுல என் மேல வந்து தமிழ்நாட்டு மக்களும் அதிக அன்பு வச்சிருக்காங்க. அதே அளவுக்கு என்னுடைய இலங்கை தமிழர்கள் அதிக அன்பு வச்சிருக்காங்க. அவங்க நான் எப்பயுமே கட்டுப்படுவேன். ஏன்னா என்னுடைய ரசிக மன்றத்தின் தாரக மந்திரமே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு